सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमस्तुते। ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय स गुरु शुक्र शनि पयर्च ராகு கேதுவே நமோ நமக. ஸ்ரீ குபேர யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது பார்த்திங்கன்னா சுபகிருது வருடம் புத்தாண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். அதாவது சுபகிருது வருடம் அதோட பாடல்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நிகழும் சுபகிருது வருடம் ஆங்கிலப்படி 14ஆம் தேதி 4ஆம் மாதம் 2022ஆம் ஆண்டு அன்று காலை சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய சித்திரை 1ஆம் தேதியான தமிழ் புத்தாண்டு துவக்கம். எத்தனை மணிக்கு இந்த துவக்கம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 8:41 அந்த நிமிஷத்துக்கு சூரிய பகவான் மேஷ பயணத்தில் கால் எடுத்து வைக்கிறாருங்க. இது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், திரையோதசி திதி, துருவ யோகம், கௌளவ கரணத்தில் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்குது. புத்தாண்டு பார்த்திங்கனாக்கா சுபகிருது அப்படின்ற ஒரு வருடத்தை பிறக்குது. அதாவது பிளவ ஆண்டு முடிந்து சுபகிருது அப்படின்ற ஒரு ஆண்டு திறக்குது. இதோடைய சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய மூல நூலில் இருக்கக்கூடிய பொதுவான பாடல் பார்த்திங்கனாக்கா சுபகிருது தண்ணிலே சோழ தேசம் பால் அபமாம் விலை குறைவும் மாம்சம் சுபமகு நாடெங்கும் மிகு நல்வினை உண்டாக்கும் கேடெங்கும் இல்லாதிருக்க கேள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா சுபகிருதுன்ற வருடம் இதுக்கு முன்னாடி சோழன் ஆண்டுட்டு இருக்கும்போது இந்த ஆண்டு தொடக்கத்தில் தான் அந்த சோழ இது அழிந்து போனதாக ஒரு நூலில் சொல்லியிருக்காங்க. இது உண்மையானது இல்லை, ஆனால் ஒரு நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வருஷம் பிறக்கிறது பார்த்திங்கனாக்கா மரம் செடி இதெல்லாம் விளைச்சல் நல்லா இருக்கும், விவசாயம் ரொம்ப நல்லா இருக்க போது. அடுத்தது சில விலங்குகள் உயிரினங்கள் அழிந்து போகக்கூடிய சூழலை சுட்டி காட்டுது. கனமழை உண்டு, அதனால சுபிக்ஷம் உண்டாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விளைச்சல், மக்கள் சுகமாக வாழ்வாங்க அப்படின்னு இந்த பாடலுக்கான அர்த்தம் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த சுபகிருதுவில் பிறந்தவங்க இருப்பாங்கள்ல, இனி இந்த ஆண்டு பிறக்க போகிற குழந்தைகள் இருக்காங்கள, இவங்க சௌபாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி ஞானம் மிகுந்தவர்கள், அளவற்ற புண்ணியம் செய்பவர்கள், புத்திர பாக்கியம் இவங்களுக்கு உண்டு, ஆயுள் தீர்க்கமானவர்கள், ஆயுஷ்மான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுபகிருதுன்ற ஆண்டு மிகவும் வளர்ச்சியை சுட்டி காட்டுது, அதர்மத்தை அழிக்கக்கூடியதை சுட்டி காட்டுது, செல்வ வளர்ச்சியும் நாடு வளர்ச்சியும் விவசாய வளர்ச்சியையும் சுட்டி காட்டுதுங்க. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு அனைவருக்குமே மகிழ்ச்சியான ஒரு பலன்களையும் சந்தோஷமான ஒரு நிகழ்வுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ மீண்டும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ரிஷப ராசி நேயர்களே, இந்த சுபகிருது தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? சொத்து சேர்க்கையை சுட்டி காட்டக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகுது. இந்த ஆண்டு தொடக்கமே ரிஷப லக்னத்திலே தொடங்கிறதுனால உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக அமைச்சு கொடுக்க போகுது. இது ஒரு முன்னேற்றத்தை சுட்டி காட்டக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகுது. ஸோ இந்த ஆண்டு தொடக்கும் போது உங்கள் ராசிக்கு 4ஆவது ராசியில் சந்திர பகவான் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கிறது மன திடத்தையும் செய்யக்கூடிய செயலில் தடைகள் நீங்கி வெற்றியாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகுது. இவ்வளவு நாளாக கலத்திரஸ்தானத்தில் கேது பகவான் இருந்து விரக்தி மனப்பான்மையும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் ஏற்படுத்திட்டு இருந்தது. இந்த கேது பகவான் நகர்ந்தது, இந்த ஆண்டு பிறந்தது உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருமணம் வாழ்க்கையில் சுபமும் திருமண தடையையும் நீக்கி கொடுக்க போதுங்க. தந்தையார் வழியில் தந்தையாருடைய
சொத்துக்களாக இருக்கட்டும், தந்தையுடைய பாரம்பரிய தொழில் செய்கிறவங்களுக்காக இருக்கட்டும், இந்த ஆண்டு மிகவும் லாபத்தை எடுக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகுது. ராசிநாதன், உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் இந்த ஆண்டு தொடக்கத்தில் அந்த முகூர்த்தத்துக்கு உங்கள் லக்னத்துக்கு 10ல் செவ்வாயும் சுக்கிரனும் இருக்காங்க. 2 கிரகம் திக்பலம் பெற்றிருக்கு. இட யோகம் பூமி யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஓங்க போகுது. வீட்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழ்ந்திருக்கக்கூடதை சுட்டி காட்டுது. இவ்வளவு நாளாக ஒரு வெக்ஸ்லேயும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவிலையும் சில சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களும் வருத்தத்தில் இருந்த நீங்கள் இந்த சுபக்கிருது ஆண்டு பிறப்பது உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே சமயத்தில் பொருளாதார ரீதியான முயற்சிகளில் 2 மடங்கு முயற்சி எடுக்கணும். வரக்கூடிய வருமானங்களை சேமிப்பாக எடுத்து வைக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். கோபமான வார்த்தைகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா ஆண்டுடைய தொடக்கத்தில் 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் மாந்தின்ற ஒரு பிரேத கிரகம் அமர்ந்திருக்கிறனால தன்னை மீறிய வார்த்தைகள் சிலருக்கு ஹர்ட் ஆகலாம். ஸோ அந்த கிரக இயக்கத்தை நீங்கள் குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் லாபஸ்தான அதிபதி குரு பகவானே அமர்ந்திருக்காரு. ஸோ இந்த ஆண்டு லாபங்கள் அதிகமாக இருந்தாலும் சேமிப்பில் அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். புத்திர வழியில் பார்த்திங்கனாக்கா புத்திரர்களுடைய அதாவது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய ஆண்டாக இருக்குது. குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய ஆண்டாகவும் இது இருக்க போகுது. ஓகே, உடல் ஆரோக்கியத்தில் எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குடல் பகுதிகளையும் செரிமான பகுதிகளையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கிட்னி ஃபங்க்ஷனில் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். சரி, இந்த ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டாண்டை வெற்றி ஆண்டாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகுந்த யோகத்தையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இருக்கக்கூடிய தடைகள் விலக கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு. அதாவது எல்லை தெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சகல வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த தமிழ் வருட புத்தாண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் பெருகி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.